கொண்டோ சொல்கிறேன், என்னை பாராட்டாதீங்க. கடைசி வரைக்கும் என்னை திட்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கதா எனக்கு வயிறு எரிய எரிய நான் மேலே வந்துக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோவை பார்த்துட்டோம் நிறைய பேர் கழிவு ஊற்றுவீங்க. பாத்ரூமில் என்னடா விக்கி ஹோம் டூர். ஹோம் டூர் இதெல்லாம் நான் கேட்கல. பாலாஜி ஒருத்தன் சொன்னேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துக்கிறேன் ப்ரோ. அவங்க தான் குளிக்கணும் இவங்க தான் குளிக்கணும்னு கிடையாது, நீங்களும் குளிங்க ப்ரோ. இளமையனும் பூங்காற்றில் வாசனை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சீலிங் பார்த்தீங்களான்னு தெரியல, எல்லாத்தோட ஃபால் சீலிங் பாருங்கள். டிசைனிங்கு எல்லாமே வந்து நான் தான் என்ன பண்ணேன். இல்லை ப்ரோ, கலர் கலராக போடுது. நம்ம வாழ்க்கை வந்து 1000 கஷ்டத்தில் இருக்கலாம், அதுக்குன்னு காலையில் நம்ம முட்டை தோசை சாப்பிடாமையாக இருக்கிறோம். காலையில் 1000 கஷ்டம் இருக்கும், நைட்டு எந்த கடங்காரம் வருவானோ வீட்டுக்குன்னு அப்படின்னு பல பேர். ஆனாலும் அங்கே போனோன்னா முட்டை தோசையாக சாதா தோசையானா முட்டை தோசை தான் சொல்லு. இப்படிலாம் வந்து எங்கள் அம்மா வாழ்ந்தது கிடையாது. இந்த அளவுக்கு தான் ஒரு ரூம், இது உள்ள ஒரு பாத்ரூம் கிச்சன்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். காலையில் இப்படி இருந்துக்கிட்டே டீ குடிக்கலாம், அது ஒரு சம பீஸு. ஆமாம், நம்ம ஈஸியாரில் நம்மளால வீடு வாங்க முடியாது விற்கிற விலைவாசிக்கு. அண்ணா நகர், கேகே நகர், அடையாறு, பெசன் நகரில் வாங்க இருக்கிற இடத்த அண்ணா நகர், பெசன் நகர் சூப்பர் ஸ்டார் வீடுன்னு நினச்சி நம்ம இருந்துக்க வேண்டியதான். என்னன்னா என் கூட இருக்கிற சக ஒரு எம்சி ரோட்டில் இருக்கவர் உங்கள் வீட்டுக்கு வர பார்த்துட்டு உங்கள் இன்ஜினியர்கிட்ட கேட்டு கொட்டேஷன் வாங்கி கட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பாலாஜி சீக்கிரமே அந்த சிட்டிங்கில் உட்காருவார். அந்த கண்டிப்பாக நான் நம்புகிறேன் அவர் அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும். நான் கடவுளை வேண்டாம் பே பண்ணோம். அதுக்கப்புறம் இதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம் நம்ம வீட்லேயே. இது பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜன்னல் வைப்பாங்களே, நான் ஜன்னலாக வைக்கலான்னு நினச்சேன். அதுக்கும் என்ன சொன்னேன், ஜன்னல் வச்சிங்கன்னா வெயில் அடிக்கும், கொஞ்ச நாளில் வுட்டு வந்து வெளியில் பெயிண்டிங் போய்டும், ஸ்பேட் ஆகும், வுட்டு கிராப் போட்டுருவோன்ட்டு பிளாஸ்டிக்கில் பண்ணி கொடுத்தாரு. யூபிவிசி அதில் பண்ணி இந்த கிளாஸ் இதுலேருந்து நான் வெளில பார்க்கலாம், வெளில இருந்து உள்ளே பார்த்தா தெரியாதான். இது கூட நான் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா ஏன்டா சொல்கிறேன், பெருமை பீத்துறேன்லாம். பெருமை பீத்த இல்லை, அவர் நினச்சா ஒயிட் கிளாஸ் போட்டு ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு கிளம்பினேக்கலாம். ஆனால் இதை போட்ட உடனே ஃபோன் பண்ணிங்களா ப்ரோ? ஆமாம், சூப்பராக இருக்குன்னு போட்ட உடனே ஃபோன் பண்ணாரு, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த டோரும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரெடிமேடாக வாங்கினது தான். எல்லாரும் பார்த்தா செஞ்ச மாதிரி இருக்குன்னு அந்தளவுக்கு ரெடிமேடாக. இதையும் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ப்ரோவோட என் ரூமு என்னோட ஒய்ஃப் தான் வந்து கட்டில் இதெல்லாம் செலக்ட் பண்ணாங்க. ஹெட் குஷனு. ஆமாம், வுட்டு வந்து இந்த டோரில் சொல்லணும், பாத்ரூமில் என்னடா அதிசயம் இருக்குதுன்னு மரத்தில் போடுங்கன்னு. என்ன இல்லை ப்ரோ, வுட்டில் போட்டால் வந்து நாளைக்கு உங்களுக்கு ஃபால்ட்டுனா இந்த இதை உடைக்கலாம், கரையான் வரும். கரையான் வந்தால் இது எல்லாமே நம்ம வுட்டு தான் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும், அதனால ரேட்டு கம்மி தான். நீங்கள் எதனா ஒன்று ஆச்சுன்னா உடனே ஆள் மாற்றிடலாம். இப்போ இது எதனா ஆச்சுன்னா அப்படியே இந்த டோரை 2500 கொடுத்து 3000 அவ்வளோதான், 4000க்குள்ளே தான் வரும். அப்படிலாம் இதை எதுக்குடா 4000 வருது புதுசு மொத்தமாக? இந்த டோர் மட்டும் போனால் 2500. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது பிரச்சனை இல்லை, அந்த வீட்டில் எதுக்கு தேவையாக யூஸ் பண்ணோம், எதுக்கு தேவை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கோசம் பார்த்து பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான திங், ஆன்லைனில் பார்த்து என் ஒய்ஃப் வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, வார்ட்ரூப். ஆமாம், வார்ட்ரூப் ட்ரெஸ் வைக்கிறது. இதெல்லாம் வந்து என் ஒய்ஃப் வந்து எல்லாரும் சாதாரணமாக டபுள் ப்ரொஃபைல் இருக்கும், ஒரே ப்ரொஃபைல் சிங்கிள் ப்ரொஃபைலில் கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி சிங்கிள் ப்ரொஃபைல் வச்சு இந்த மாதிரி எங்கள் ஒய்ஃப் கேட்டனால வந்து நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் மேக் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் கட்ட நம்ம சதீஷ் ப்ரோ தான். இந்த எல்லாமே ஸ்டாப் அண்ட் க்ளோசர் தான். இல்லை, மறுபடியும் நான் வீடு கட்டினாலும் சரி கட்டாமல் போனாலும் சரி சதீஷ் ப்ரோ தான் மறுபடியும் இன்ஜினியர். என்னமோ பாலாஜி தான் லைஃப் லாங். 10 வீடு கட்டினாலும் பாலாஜி தான் இன்ஜினியர், அதை அழிக்க முடியாது, அதுதான் உண்மை. அதே மாதிரி இந்த செட்டப்பு, இந்த சார்ஜ் போட்டால் மொபைல் இங்கே வச்சுக்கிறது, இப்படி வச்சுக்கிறது, இது எல்லாமே அவராக பார்த்து பண்ணது தான். எதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை போட்டிங்களே யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம எல்லா திங்ஸும் உள்ளே வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி, ஃபுல் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ தூரத்தை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, ஏன்னா கட்டில் நவுத்தி நம்ம வைக்க போகிறதில்ல. பாத்ரூம் கூட உங்களுக்கு காட்டுறேனே, இதில் என்ன இருக்குது, வீடியோன்னு வந்ததுக்கப்புறம் பாத்ரூமை காட்டினேன், நான் எதை காட்டினேன்னா எனக்கு கொஞ்சம் நாளாக சுவிட்சு எதுன்னு தெரில. நம்ம எலக்ட்ரீஷியன் உல்ட்டாவாக பண்ணிட்டார், வேலையே செய்யாத இடத்துல ஒரு சுவிட்சும் வச்சுருக்காரு. இந்த எக்ஸ்ட்ரா சுவிட்ச் போட்டு வச்சிருக்கேன் ப்ரோ, போனால் அப்படியே மாற்றி. இது ஷவரு, இதெல்லாம் நான் கேட்கல. பாலாஜி ஒருத்தன் சொன்னேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துக்கிறேன் ப்ரோ. அவங்க தான் குளிக்கணும் இவங்க தான் குளிக்கணும்னு கிடையாது, நீங்களும் குளிங்க ப்ரோ. இளமையனும் பூங்காற்றில் வாசனை. இந்த வீடியோவை பார்த்துட்டோம் நிறைய பேர் கழிவு ஊற்றுவீங்க.
பாத்ரூமில் என்னடா பாட்டு விக்கி ஹோம் டூர். ஹோம் டூர். அது எந்த டூர் ஆகிற கழுவி ஊற்றுறது தப்பில்லை. உண்மையாலே ஒன்று சொல்கிறேன், இதை பாத்ரூம்லேருந்தே சொல்கிறேன். ஏன்னா என்னை பாராட்டுனால வளர்ந்தவன் இந்த கேஜிஎஃப் கிடையாது. உண்மையான கருத்து அதுதான். நானாலே கான்ட்ரவர்சியில் தான் நான் வளர்ந்ததே. உண்மை. நல்லவன் இல்லை, அவன் கெட்டவன், அவன் புறம்போக்கு, அவன் உருப்படாதவன், தருதலை, இப்படி சொல்லியே. ஏன்னா ஒரு பாராட்டுறவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் இப்படி கிளாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நல்லா இருக்கு உன்னோட ஒர்க்குன்ட்டு போயிடுவாங்க. நல்லா இல்லை, இவன் கெட்டவன், அயோக்கியன், முல்லை மாதிரி முச்சை வைக்கி, அப்படி இப்படி என்னென்ன பேர்ட் வேர்ட்ஸ் எல்லாம் என்னை திட்டணுமோ திட்டி கமெண்ட் பண்ணி கலாச்சி யூடியூபர் இவங்க என்னென்ன பண்ணுமோ சரி பண்ணி நியூஸில் அதில் இதில் என்னை போட்டவங்க அத்தனை பேருமே இன்றைக்கி என்னை பார்க்கும் போதெல்லாம் கிளாப்ஸ் பண்ணுறாங்க, கை கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, வாழ்த்துறாங்க. அவங்க தான் எனக்கு வேணும். மேற்கொண்டும் சொல்கிறேன், என்னை பாராட்டாதீங்க, கடைசி வரைக்கும் என்னை திட்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கதான் எனக்கு வயிறு எரிய நான் மேலே வந்துக்கிட்டே இருப்பேன். திட்டுறவங்க திட்டிக்கிட்டே இருங்க. பழமொழி ஒன்று சொல்லணும்னா, தூத்துறவங்க தூத்திக்கிட்டே இருங்க, பாராட்டுறவங்க பாராட்டிக்கிட்டே இருங்க. ஆனால் எனக்கு தேவை நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த விக்கி வளர முடியும். பூஸ்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி மாதிரி என்னை திட்டிக்கிட்டே இருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பினா இது காம்பேக்டான ரூம் தான். அதில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிக்காக இருக்கும். இது நிறைய பண்ணி கொடுத்துருக்காப்புல. ஏன்னா இவ்வளோ ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஒரு ட்ராயரு, இது நிறைய ரேக்கு இவ்வளோலாம் தேவையே கிடையாது. பட் வந்து ஃபியூச்சரில் பசங்களாம் வந்துடுவாங்க, என்னோட இதெல்லாம் வைக்கணும், நான் அது தனியாக வச்சுப்பேன் அப்படின்னாரு. போடு. உண்மை. அப்கோர்ஸு வீடு கட்டுறது யாருக்கோசம்? நான் பசங்களுக்கோசம் தான். நான் பட்ட கஷ்டமும் நான் பட்ட அசிங்கம் அவமானங்களும் வந்து எனக்கு அடுத்து வர என் குழந்தைங்க, என் ஜென்ரேஷன் அதை பார்க்கக்கூடாது. இந்த வாடகை கட்டுற கஷ்டமோ, அங்கே இருக்கிற தண்ணி பிரச்சனையோ, நம்ம நல்லா இருந்தால் பிடிக்காம வீடை காலி பண்ணுன்னு சொல்கிற ஹவுஸ் ஓனருங்களோ, அவங்கள குறை சொல்லலை. உங்கள் வீட்டில் இருந்து ஒருத்தவங்க நல்லா இருந்து போனால் அது உங்களுக்கும் நல்லது தான். அதனால் யாரையுமே கேவலமாக பேசாதீங்க. இன்றைக்கி 10 வீடு வச்சுருக்கவங்க நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போகலாம். இன்றைக்கி ஒன்றும் இல்லாதவன் நாளைக்கு வீடு வச்சுருப்பான், பெரிய கப்பலே வாங்கலாம், தப்பில்லை. அதனால் வந்து யாரையுமே துஷ்யமாக நினச்சிடாதீங்க, யாரையுமே குறைச்சி எடை போட்டுறாதீங்க. இந்த குறைச்சி எடை ஏன் சொல்கிறேன்னா, அந்த 25 வயசு பையன் இந்த இன்டீரியர் பண்ணானா, இந்த கபோர்டு பண்ணானான்னு கேவலமாக பேசாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவன் திறமையை அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதான் ப்ரூவ் பண்ண முடியும். எனக்கு ஒரு தொழில் எனக்கு கிடைச்சனால தான் என்னால் என்னை ப்ரூவ் பண்ண முடிஞ்சு. யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு, என்னால் ப்ரூவ் பண்ண. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா ஏதோ ஒன்று இருந்தால் தான் அவங்கவுங்களால் வளர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிளாக் கிளாஸு எல்லாம். நான் ஒயிட்டு போடு ப்ரோ, ஒரே ஒயிட்டு தான் ப்ரோ போடுது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். பிளாக் போட்டு வெளிலேருந்து பார்க்க என்கிட்ட 2 பேர், நீங்கள் தானே இன்ஜினியரா? கிளாஸ் அவன் அல்டிமேட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏரியாலேயே. இதை விட ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, என் கூட இருக்கிற ஒரு எம்சி ரோட்டில் இருக்கவர் உங்கள் வீட்டுக்கு வர பார்த்துட்டு உங்கள் இன்ஜினியர்கிட்ட கேட்டு கொட்டேஷன் வாங்கி கட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பாலாஜி சீக்கிரமே அந்த சிட்டிங்கில் உட்காருவார். அந்த கான்ட்ராக்ட் நான் நம்புகிறேன், அவர் அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இதை வந்து சிமெண்ட்டில் முடிக்கலாம். அதை ஒரு கிரேனைட் வச்சு, எதுக்குன்னா நம்ம அங்கே மாப்லாம் போட முடியாது, ஒரு ஈர துணி வச்சு அப்படியே தொடச்சி அழகாக எடுத்து பொழிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரோ இதெல்லாம் சொல்ல அப்போ கேட்டார், கிரைண்ட் வந்து முடிஞ்சிச்சு எல்லாம் தூக்கி போட ப்ரோ இருக்கு ப்ரோ. இது வந்து வச்சா இதுக்கான அர்த்தம் வந்து எனக்கு இப்போ தான் புரிஞ்சு. இது வச்சு இந்த கிளாஸ் வச்சு இதெல்லாம் நம்ம எங்கே துடைக்க முடியும்? ஈர துணி போட்டு அழகாக தொடச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கேருந்து நீங்கள் பாருங்களேன், இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அந்த லுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா கிராஸாக வச்சுருப்பா. ஏன்னா வெளிச்சம் எப்படி பட்டாலுமே அப் டவுன் அதுதான் நான் சொல்லுவேன். இந்த வீட்டில் வந்து எப்பயுமே வெளிச்சம் இருக்கும், கரண்ட்டு சேவ் ஆகும்ன்றது வந்து இந்த வீட்டில் இதுதான் விஷயம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சீலிங் பார்த்தீங்களான்னு தெரியல, எல்லாத்தோட ஃபால் சீலிங் பாருங்கள், டிசைனிங் எல்லாமே வந்து நாங்கள் ஆன்லைனில் பார்த்து என் ஒய்ஃப் அப்படியே சீலிங்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஒரு 100 போட்டோ அமைச்சிருப்பேன். ஆமாம், சாட்டிஸ்ஃபைடே ஆகல. இந்த வீட்டு மாற்றிங்கன்னா இதில் ஒரு ஹைலைட் பண்ணி கொடுத்தாரு. நாளைக்கு இப்போ ஃப்யூச்சரில் குழந்தை இருந்தால் கொண்டா கூட அங்கேருந்து ஒருத்தருக்கு வரணும், இங்கேருந்து ஒருத்தர் வரணுன்ற அவசியம் இல்லை. ஃபேன் இங்கே ஒன்று போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் குழந்தைக்கு அந்த ஆட்டலாம். என்னடா நீ ஒரு மாதிரி ரிவ்யூ பண்ணுறேன்னு, நான் வந்து யூடியூபராக நான் நினச்சி ரிவ்யூ பண்ணல. என் வீட்டில் என்னென்ன சௌரியங்கள் வச்சு என்ன சொல்கிறது, அதான் உண்மை ப்ரோ. நான் கூட கேட்டேன், இந்த ஸ்பேஸில்
ப்ரோ ஆமா ப்ரோ அம்மா இங்கே பத்துப்பாங்க இங்கே எதனா பேசுவாங்க இப்படியே ஒரு தொட்டில் ஆட்டுற மாதிரி ஆட்டிப்பாங்க வேணா போட்டுப்பாங்க. இங்கே உட்காந்து இப்போ நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ ஒரு கயிறு மாதிரி வச்சுப்பாங்க. அந்த காலத்தெல்லாம் அப்படி தான் இருக்கும். இப்படியே ஆட்டிக்கலாம். அங்கேருந்து என் ஒய்ஃப் கிட்ட எங்கள் அம்மா பேசிக்கலாம், அவங்க கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கோசம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட இது அம்மாவோட பெட்ரூமு. ரொம்ப இப்படிலாம் வந்து எங்கள் அம்மா வாழ்ந்தது கிடையாது. இந்த அளவுக்கு தான் ஒரு ரூம், இது உள்ள ஒரு பாத்ரூம், கிச்சன்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். இதுலேயும் சேம் அதே பேட்டர்ன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இது உள்ள நீங்கள் ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட வெளிச்சம்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது நீங்களே பாருங்கள் கண் கூட. இது எல்லாமே ஃபுல்லாக வெளிச்சம் தான். இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நம்ம பஸ்ஸில் போனீங்கன்னா சிங்கிள் கார்னர் சீட் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெயினில் போனால் ஒரு சிங்கிள் இது இருக்கும் படுத்து. அந்த மாதிரி இந்த வீட்டில் அவர் சொன்ன விஷயம் தான், நீ இடத்த கொடுத்துட்டீங்களே நான் பார்த்துக்கிறேன் என் வீடு மாதிரி அப்படின்னு. எப்படி இருக்குது பாருங்கள். 2 பேரும் உட்காரலாம், தாராளமாக உட்காரலாம். இப்படி உட்காந்துக்கிட்டு பேசலாம். அப்படியே கொஞ்சம் நோந்திங்கன்னா இன்னொன்று காட்டிடும். நீங்கள் சொன்ன மாதிரி ராஜா பகவத் மாதிரி இருக்கா, தலையில் காலையில் இப்படி இருந்துக்கிட்டே டீ குடிக்கலாம். அது ஒரு சம பீஸு. ஆமாம், நம்ம ஈஸியாரில் நம்மளால வீடு வாங்க முடியாது விற்கிற விலைவாசிக்கு. அண்ணா நகர், கேகே நகர், அடையாறு, பெசன் நகரில் வாங்க இருக்கிற இடத்த அண்ணா நகர், பெசன் நகர் சூப்பர் ஸ்டார் வீடுன்னு நினச்சி நம்ம இருந்துக்க வேண்டியதான். நம்ம வீடு நம்மளுக்கு சூப்பர் ஸ்டார் தான். அந்த மாதிரி இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்படி உட்காந்துக்கிட்டு குடிக்கிறதுக்கும் அப்படியே பேப்பர் படிக்கிறதுக்கும் இப்படியே வைக்கிறதுக்கும் எப்படி பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, எப்படி இருக்கிற இடத்த யூட்டிலைஸ் பண்ணலாம், க்ளீனும் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு கொஞ்சம் டல்லாக இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணனா காத்தோட்டமாக இப்படியே படுத்துக்கலாம், இப்படியும் கால் நீட்டிக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கும், இந்த குரங்கு சேஷ்டெல்லாம் பண்ணுறது. உங்கள் குழந்தைங்க இதுக்கு மேலே பண்ணுங்க. குழந்தைங்கள குரங்கு சேஷ்டம். ஆமாம், பிறக்கிற குழந்தை சொல்கிறேன் ப்ரோ. பிறக்கிற குழந்தை வந்து எப்படி பண்ணோன்னா, என் தங்கச்சி பையன் இருக்கான், இஸ் ஆல்சோ மை சன். ஏன்னா நம்ம தங்கச்சி சன்னு அப்படின்லாம் கிடையாது, இஸ் ஆல்சோ மை சன் ஒன்லி. இப்படி உட்காந்துக்கும், அது என்ன பண்ணும், இப்படி வேடிக்கை பார்க்கும். கோவம் வந்தால் கோச்சிக்கினா இப்படி படுத்துக்கும். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு வாட்டம், அதான் சொல்ல வாட்டமாக இருக்கா அந்த வாட்டம்லாம் இதுதான். அதே சேம் பேட்டர்ன் பாத்ரூம். ஷவர் வந்து அம்மாவுக்கு யூஸ் பண்ண தெரியாது, உண்மையான கருத்து. இருந்தாலும் பாலாஜி அவர் சொன்னது, இன்ஜினியர் சொன்னது, ப்ரோ யார் யூஸ் பண்ணணும் யார் கற்றுக்கணும்லாம் கிடையாது, எடுத்தமா ஊற்றிக்க வேண்டியதான். அதனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து நான் பாலாஜி அவரை பாராட்டுறேன். ஷவர் வச்சு, வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு, இது பாருங்களேன், சோப் வைக்கிறது முதல் கொண்டு ஸ்டீலில் பண்ணிக்கலாம். நான் கேட்டேன், ப்ரோ இது காஸ்ட்லி ஆகுமே, 100 ரூபா கொடுத்தா பிளாஸ்டிக்கில் வாங்கிக்கலாமே. இல்லை ப்ரோ லைஃப் லாங் வர்றது ஸ்டீலில் போடணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் போட்டு இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் நான் வச்சு வீடு கட்டுவேன்னு வந்து என் கனவுல கூட நான் நினச்சதில்லை. ஏன்னா உண்மையாலே லைஃப் இஸ் அ மேஜிக். அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் சொல்ல வரேன். இந்த வீடியோ பார்த்ததில் அங்கங்கே தான் ஸ்கோரிங் பண்ணியிருப்பேன். நீங்கள் உண்மையாக நேசித்து எந்த தொழில் செஞ்சாலும் சரி, காவாள்றதுலேருந்து பெருக்கிறதுலேருந்து பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தால் கூட சரி, எந்த வேலை செஞ்சாலுமே உருப்படியாக பயபக்தியோட அந்த தொழிலை கடவுளுக்கும் மேலே நினச்சி செஞ்சிங்கன்னா அந்த தொழில் உங்களை ஒரு நாள் உச்சத்துக்கு கொண்டு போகும். இதுதான் நான் சொல்லுவேன். என்னோடய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது. நான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டேன், நியூஸில் வந்துட்டேன், நான் அசிங்கப்பட்டு தோந்து போல. என் பக்கத்து கடைக்காரர் என்ன சொல்லுவார், ஐயோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நான் கவலையும் படல. இன்றைக்கி என் ஒய்ஃப் கொண்டு வெளில போகும்போது நான் பெருமையாக ப்ரௌடாக ஃபீல். நான் எவன் காசுக்கும் ஆசைப்படல. நான் உள்ளே போனாலும் வெளில போனாலும் நான் என் ஒய்ஃப் கூட போகும்போது 2 பேர் வந்து என்னை ஃபோட்டோ பிடிச்சி கை கொடுக்கும்போது இதுதான் நான் வாங்கின ஆஸ்கார் அவார்டு, எனக்கு ஆஸ்கார் அவார்டு. அதான் சொல்கிறது, ஏஆர் ரஹ்மான் சார் சொல்கிற மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்குன்னு அவர் சொல்லுவார். நான் மாஷா அல்லா புண்ணியத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த வருஷம் எல்லாரும் வீடு கட்டி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். கால் இடம் இல்லை, ஜான் இடம்னாலும் நம்மளுக்கு சொந்தமாக இருக்கணும், எல்லாரும் வீடு வாங்கணும், நல்லா இருக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். இது மட்டும் பாருங்களேன், இந்த சீலிங்கில் இது ஒரு ஹைலைட். இதுக்கு ஒரு கதை இருக்குது. இதுக்கு ஏன்னா ஒயிட் அடிச்சா நல்லா இருக்கணும்னு அவர் சொன்னார். நான் தான் என்ன பண்ணேன், இல்லை ப்ரோ கலர் கலராக போடுது. நம்ம வாழ்க்கை வந்து 1000 கஷ்டத்தில் இருக்கலாம், அதுக்குமே காலைல நம்ம முட்டை தோசை சாப்பிடாமையாக இருக்கிறோம். காலையில் 1000 கஷ்டம் இருக்கும், நைட்டு எந்த கடங்காரம் வருவானோ வீட்டுக்குன்னு அப்படின்னு பல பேர். ஆனாலும் அங்கே போனால் முட்டை தோசையாக சாதா தோசையானா முட்டை தோசை தான் சொல்லு. அந்த கருவாட்டு குழம்போட நேற்று வச்சு மீன் குழம்போடு தொட்டு சாப்பிட ஒரு கிஸ்ஸாவாக இருக்கும். அந்த கிஸ்ஸா மாதிரி நான் இப்படி திடீர்னு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அம்மா கூட வந்து பேசுகிறேன், கொள்கிறேன், இப்படி படுக்கிறேன்னா அப்போ அதை பார்க்கும்போது பாருங்களேன். ஏன்னா என்னடா இது கலர் அடிச்சிட்டேன்னு நீங்கள் சொல்லலாம், பெருசாக அப்பா டைகர் மாதிரி பேச.
எனக்கு இது ஒஸ்தி, இந்த கலர்ஃபுல்லாக அடிச்சு அதில் கீழே படுத்து பாருங்க, அது என்னென்ன சிந்தனை எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. நான் வீடியோ எடுத்துருவேன். இல்லை சோமிட்டா கிசானா அதான், அது யாருக்கும் தெரியாது. இந்த வாட்ரூப் பார்த்தீங்கன்னா என் ரூமுக்கும் அம்மா ரூமுக்குமே ஒரே மாதிரி பண்ணுவார்னு நினச்சேன். அதில் ஒரு டிஃப்ரெண்ட். அவர் இந்த இடத்த யூஸ் பண்ணணும், நான் இப்படி போகணும் வரணும், இடிக்கக்கூடாது. அங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு டேபிள் வரணும். எனக்கு ஒரு வாட்ரூப் வேணும் ப்ரோ. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணும். எல்லாரும் யூஸ் எதுக்கு சொல்கிறேன்னா, வீடு கட்டுறதுல வந்து உங்களுக்கோசம் சௌரியத்துக்கோசமே கிடையாது, பெற்றவங்களுக்கோசம் கட்டுங்க. ஏன்னா என் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்கும், எங்கள் அம்மா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். டக்குன்னு அவங்க வேணும்னா டப்புன்னு உட்காந்து நிற்கிற மாதிரியே இருக்கும் சேரில், டக்குன்னு இப்படி எந்திரிச்சிடுவாங்க. கரெக்டு. பெரியவங்கன்னா அப்படி ரொம்ப டவுனாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டி பெயின்லாம் இருந்தால் அதான் இது கூட சொன்னேன் ப்ரோ, இவ்வளோதான் ப்ரோ இருக்கும்னு. இல்லை கொஞ்சம் ஹைட்டாக தான் நல்லா இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து பெரிய அளவு உங்கள் அளவுக்கு மற்றவங்க பேரண்ட்ஸ் எப்படின்னு தெரில, எங்கள் அம்மா பெரிய அளவு ஹைட்டெல்லாம் கிடையாது, என்னோட இவ்வளோதான். எங்கள் அம்மா குள்ளமாக இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல, அவங்களுக்கு தேவையானதை அவங்க கைக்கு எட்டின தூரத்தில் இவ்வளோதான் எங்கள் அம்மான்னு வைங்களேன், இப்படியே எடுத்துக்கலாம். அவங்க கைக்கு எட்டின தூரத்துலேயே எல்லாமே இருக்கட்டும் அப்படின்ட்டு. இதோ நான் அந்த சொன்னதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, கட்டில் பெட்டு போட்டாலே இந்த உட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கும், இப்படி உட்காந்துக்கலாம், உட்காந்துக்கிட்டே துணி மடிச்சு இப்படி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நான் எங்கள் அம்மாவுக்கோசம் செஞ்சது. ஏன் அம்மான்றேன்னா எல்லாம் அவங்க தான், அவங்களுக்கு அப்புறம் தான் யாராக இருந்தாலுமே. நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் பார்த்தீங்கன்னா அம்மா தான். அம்மா மட்டி தான். அப்பா இல்லையான்னு கேட்காதீங்க. அப்பா வந்து நம்ம எவ்வளோ பெருசாக சாதிச்சாலுமே அவர் மனசுக்குள்ளே என் பிள்ளை நல்லா வீடு கட்டியிருக்கான். இப்போ கூட எங்கள் அப்பா இந்த வீட்டில் வந்து இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லலை, ஆனால் எங்கள் அப்பா கண்ணில் நான் இன்றைக்கி இப்போ பார்க்குறேன், என் பிள்ளை வீடு கட்டிட்டான், 4 பேர் மத்தியில் என் பிள்ளை பண்ணிட்டான்ற சந்தோஷம் அவர் கண்ணில் எனக்கு தெரியுது. எங்கள் அம்மாவை நான் எத்தனையோ சொல்ல மாட்டாங்க ஆம்பளைங்க. ஆமாம், அது மாதிரி எங்கள் அப்பா சொல்லலை, ஆனால் அவர் கண்ணில் வந்து அந்த கிசாவை நான் இன்னைக்கு பார்த்தேன். டான்ஸ் ஆனாரு. ஆமாம், ஆனால் கொஞ்சம் கை வலின்றனால வந்து நான் இருந்த குஷியில் அப்பா கை வலிக்குதுடா அப்பா விடுப்பான்ட்டார்.